இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 1629ஆம் ஆண்டில் இந்தியாவின் முகலாய பேரரசர் தனது ராஜ்யத்தில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த இராணுவ பிரச்சாரத்தை மேற்கொண்டார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் கர்ப்பமாக இருந்த அவரது மனைவி அவருடன் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டார். வழியில் அவள் சரிந்து விழுந்து தன் மகளை பெற்றெடுத்து மரித்து போனாள். அழகான அந்த பேரரசிக்கு 39 வயதுதான். துக்கத்துடன் அவராகவே சக்கரவர்த்தி தனது மனைவியின் சரீரத்தை வீட்டிற்கு கொண்டு சென்று துக்கத்தின் அடையாளமாக வெள்ளை அங்கியை வஸ்திரமாக அணிந்து கொண்டார். கடைசியாக அவர் தனிமையிலிருந்து வெளியே வந்து தனது அன்பான மனைவிக்காக ஒரு அழகான அரண்மனையை கட்டும்படி கட்டளையிட்டார். அது ஒருபோதும் கல்லறை என்று அழைக்கப்படவில்லை. அரண்மனை என்று பொருள்படும் மஹால் என்று இந்திய வார்த்தையால் அழைக்கப்பட்டது. சக்கரவர்த்தி கட்டிய அரண்மனை இதுவரை கட்டப்பட்ட மிக திகைப்பூட்டும்படியான கட்டமைப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. இன்று தாஜ்மஹால் என்று அழைக்கப்படும் பளிங்கு மற்றும் நகைகளின் திகைப்பூட்டும் அதிசயம். இந்த கம்பீரமான கல்லறை சக்கரவர்த்தி தனது மனைவி மீது வைத்திருக்கும் அன்பின் நினைவு சின்னம். தேவன் விசுவாசிகளுக்கு அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமையாக நித்தியமான நினைவு சின்னத்தை கொடுத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது பளிங்கினால் அல்ல, தகுந்த நேரத்தில் கட்டப்பட்டது. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எனவே இப்போது நாம் ஒன்றாக இணைந்து இந்த முக்கியமான பிடித்தமான விஷயத்தை ஆராய்வோம். வேதத்தில் தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் காணும் ஒரு நிகழ்வுடன் இன்று தொடங்கப் போகின்றோம். இது பாபிலோனின் பண்டசாலை என்று அழைக்கப்படுகிறது. இது தானியேல் 1 முதல் 21 வசனங்களை அடிப்படையாக கொண்டது. தானியேல் புத்தகம் நிறைய தீர்க்க தரிசனத்துடன் கையாளும் ஒரு புத்தகம். தானியேலின் புத்தகம் ஒரு சோதனையுடன் எவ்வாறு தொடங்குகிறது என்பது சுவாரஸ்யமானது. கிறிஸ்துவுக்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு நேபுகாத்நேசார் ராஜா எருசலேமுக்கு படையெடுத்தார். நகரத்தின் மீதான முதல் தாக்குதலில் அவர் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு ஆயிரக்கணக்கான கைதிகளை கொண்டு சென்றார். கொண்டு சென்றவர்களில் எருசலேமின் சில பிரபுக்களும் அடங்குவர். அவர்களில் சிலர் எசேக்கியா ராஜாவின் சந்ததியினர் என்று வேதம் முன்னறிவிக்கின்றது. அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு பாபிலோன் அரண்மனையில் கல்வி கற்றார்கள். ராஜா, நாங்கள் உங்களுக்கு பாபிலோனின் மொழியை கற்பிக்கப் போகிறோம் என்றார். பிரகாசமான சிறந்த தோற்றம் கொண்ட அனைத்து அரச வாலிபர்களையும் மீண்டும் பாபிலோனுக்கு கொண்டு சென்று பாபிலோனின் அனைத்து அறிவியல்களிலும் நான் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப் போகிறேன். அந்நாட்களில் அதிநவீன இடமாக அது இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்கள் சமர்த்தராக என் முன் பிரதிநிதிகளாக இந்த மற்ற நாடுகளுக்கும் இருப்பார்கள் என்றான். நேபுகாத்நேசார் உண்மையில் மிகவும் ஞானமுள்ள தலைவன். அவனுக்கு சிறந்த ஆலோசகர்கள் இருந்தனர். ஆகவே எருசலேமிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்களில் 4 எபிரேய வாலிபர்களும் இருந்தனர். அவர்களின் யூத பெயர்கள் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா. பாபிலோனிய நாமங்களான பெல்தஷார், ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ ஆவர். மேலும் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ ஆகியோர் இந்த பாடசாலைக்கு கல்வி கற்க சென்றனர். ஆனால் அவர்கள் அரச உணவு விடுதியில் சாப்பிட வேண்டியதை கண்டு கொண்டார்கள். அப்போது பெரும்பாலான கைதிகள் பேரானந்தம் அடைந்திருப்பார்கள். உலகின் பிற பகுதிகளைச் சேர்ந்த மற்ற அனைத்து மாணவர்களையும் நேபுகாத்நேசார் ஜெயம் கொண்டான். அவர்கள் பாபிலோனிய உணவு விடுதியில் சாப்பிட கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்தனர். அது உலகின் மிகச்சிறந்த உணவகம். ஆனால் அப்போதே தானியேலும் அவனது நண்பர்களும் தங்களால் அங்கு சாப்பிட முடியாது என்பதை உணர்ந்தார்கள். ஏனென்றால் அங்கே தேவன் அசுத்தம் என நியமிக்கப்பட்ட உணவு இருந்தது. தானியேல் 1:8 வசனத்தில் சொல்கிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். ஆகவே தானியேல் ஆயத்தத்துக்கும் அவர்களுடைய பயிற்சிக்கும் பொறுப்பான பிரதானிகளின் தலைவனிடத்தில் சென்று, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்துப் பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடும் என்றான். கிங் ஜேம்ஸ் வார்த்தையில் பருப்பு என்று நீங்கள் காணலாம். அதற்கு அவன், ஓ, என்னால் அதை செய்ய முடியாது என்றான். ராஜா உங்களை பார்த்து, இந்த வாலிபர்கள் எப்படி நோய்வாய்ப்பட்டார்கள்? நீங்கள் கொடுத்த உணவை அவர்கள் சாப்பிடுவதில்லை என்று. என்ன, என் உணவு அவர்களுக்கு போதுமானதாக இல்லையா? ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றார். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். சரியாகவில்லை என்றால் பார்ப்போம் என்றான். எனவே 10 நாட்கள் அவர்கள் காய்கறிகளைத் தவிர வேறு எதுவும் சாப்பிடவில்லை. அவர்கள் காய்கறி சூப் மற்றும் புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை சாப்பிட்டார்கள். தண்ணீர் குடித்தார்கள். வேதம் சொல்கிறது, தானியேல் 1:15 வசனம், 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. பாபிலோனின் பண்டசாலையில் சாப்பிடுவதை விட அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தனர். வேதத்தில் இந்த நிகழ்வை ஏன் சேர்க்க வேண்டும்? வேதம் சொல்கிறது, நேபுகாத்நேசார் அவர்களை சோதித்த போது அநேகமாக அவரும் ராஜ்யத்தில் இருந்த அவருடைய மற்ற ஞானிகளும் பயிற்சி பெற்று சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில்
தானியேல், அனனியா, மீஷவேல், அசரியா ஆகியோர் 10 மடங்கு புத்திசாலிகள், 10 மடங்கு ஞானவான்கள், பயிற்சி பெற்ற மற்றவர்களை விட. கிறிஸ்தவராக இருப்பது உங்கள் சிந்தனையில் மாற்றத்தை மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் முழு மாற்றத்தை கொண்டு வரும். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் செய்யும் செயல்களில் வித்தியாசத்தை அது உண்டு பண்ணும். உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம். சமீபத்திய ஆண்டுகளில் கிறிஸ்தவம் இழந்த ஒரு சத்தியம், புராட்டஸ்டன்ட்டுகள், கத்தோலிக்கர்கள் சுவிசேஷத்தில் மிக தெளிவான வேதாகம போதனை நம் சரீரங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் சுய கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். விசேஷமாக நாம் மிகுதியாக மூழ்கின சமூகத்தில் வாழ்கிறதினால் இது மிக முக்கியம். முதலாவது, ஆதியில் தேவன் மனுஷர்களுக்காக உண்டாக்கிய அசல் உணவு என்ன? நாம் இப்போது ஆதியாகமத்திற்கு திருப்பிக் கொள்வோம். வேதத்தில் முதல் அதிகாரமான ஆதியாகமத்தில் 1:29, பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் உங்களுக்கு கொடுத்தேன். அது விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களை பேசுகிறது. தொடர்ந்து சொல்கிறது, விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது. மற்றும் ஆகாரம் என்ற வார்த்தைக்கு பழைய ஆங்கிலத்தில் சொல் உண்டு. இதன் பொருள் உணவு. இது கொட்டை போன்ற ஆகாரம். இதன் அர்த்தம் உணவு. ஆதாம் மற்றும் ஏவாளின் அசல் உணவு என்ன? பழங்கள், தானியங்கள், கொட்டைகள். அது ஒரு பழ உணவாக இருந்தது. அங்கே அவர்கள் எந்த உணவையும் சமைக்கவில்லை. முதலில் அவர்களை சிருஷ்டிக்கும் போது தேவன் அவர்களை எவ்வளவு காலம் வாழ விரும்பினார்? என்றென்றும். என்றென்றும். பின்பு பாவத்திற்கு பிறகு தேவன் உணவில் இன்னொரு விஷயத்தை சேர்த்தார். இனி நீங்கள் ஜீவ விருட்சத்தின் கனிகளை உண்ண முடியாது என்றார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின் தேவன் அவர்களின் ஆகாரத்தில் என்ன கூடுதல் உணவை சேர்த்தார்? ஆதியாகமம் 3:18, வெளியின் பயிர் வகைகளை புசிப்பா என்று அது கூறுகிறது. அதாவது காய்கறி. காய்கறி காய்கறி தொழில்நுட்ப ரீதியானது. சரி, நான் உங்களை சோதித்து பார்க்கிறேன். பழம் அல்லது காய்கறி? வாழைப்பழம். பழம் ஆப்பிள். சீமை சுரைக்காய். பழம் கத்தரிக்காய். பழம் கிளைக்கோசுகள். சாப்பிட முடியாதது. கிளைக்கோசுகள் உண்மையில் ஒரு காய்கறி. செடி வகை ஒரு காய்கறி. உருளைக்கிழங்கு அதுவும் காய்கறி. எனவே விதை மற்றும் பூவின் உற்பத்தி தவிர தாவரத்தின் எந்த பகுதியும் ஒரு பழம், பூவின் உற்பத்தி ஒரு காய்கறியாகிறது. தண்டு, இலைகள், பூக்கள் இவை அனைத்தும் காய்கறிகளாக கருதப்படுகின்றன. வேர் உங்களுக்கு தெரியும், அவை கிழங்குகள், உருளைக்கிழங்கு. எனவே அவர் அதை உணவில் சேர்த்துக் கொண்டார். அனைத்து வகையான முக்கியமான கொதிகளும் அதில் இருக்கிறது. எனவே நன்மைகள் உண்டு. காய்கறி சார்ந்த உணவை உட்கொள்வதால் நன்மைகள் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்ச காலம் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்டுகள் கோணலானவர்கள் என்று ஜனங்கள் நினைத்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய புவியியல் படித்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. உலகின் மிக நீண்ட காலம் வாழும் 3 ஜனக்கூட்டத்தாரை தேர்ந்தெடுத்தனர் என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சென்று இதை பார்க்கலாம். முதலில் மத்திய தரைக்கடலில் பாதிக்கு மேல் இத்தாலியா ஜனங்கள், சார்டினியாவில் ஒகினாவா ஜனங்கள் மற்றும் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்டுகள் இருந்தனர். முக்கியமாக லோமா லிண்டா பகுதியில் அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி இருந்தனர். ஒரு பெரிய ஒருமுகப்படுத்துதல் இருந்தது. அவர்கள் அங்கு படித்தார்கள். உலகின் எந்த ஒரு ஜனங்களும் மிக நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். ஜனங்கள் எப்படி நீண்ட காலம் வாழ்கிறார்கள் என்று அவர்களிடம் கேட்டபோது, ஒரு சமூகத்தினர் ஓய்வு நாளில் ஓய்ந்திருப்பவர்கள், பெரும்பாலும் அவர்கள் ஆரோக்கியமான சைவ வாழ்க்கை முறையை வாழ்பவர்கள். எனவே நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மத நம்பிக்கை அல்ல, இது முக்கியமான விஞ்ஞான உண்மை. நீங்கள் அதை உண்டால் தேவன் பரிந்துரைத்த வேதாகம அடிப்படை உணவுக்கு நெருக்கமானவர்கள், நீண்ட காலம் வாழ்வீர்கள், நீங்கள் சிறந்தவர் என உணர்வீர்கள், உங்களுக்கு வியாதி வராது. கையேட்டில் மனிதனுக்கு உகந்த உணவு என்ன என்பதை அவர் உங்களுக்கு சொல்லுவார். அந்த உணவை பின்பற்றுவது நிச்சயமாக நீங்கள் நன்றாக வாழ்கிறதை உணர வைக்கும். தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாப்பிடுவதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? சில பாலூட்டிகள் உண்டு. சில உணவுகள் சுத்தமானவை, சில அசுத்தமானவை. தானியேல் ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொன்னான் என்று தெரியும். மனிதர்கள் சாப்பிட தேவன் எந்த பாலூட்டிகளை அனுமதித்தார்? கேள்வி எண் 9. லேவியராகமம் 11:3 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். சாப்பிடப் போகும் பாலூட்டியில் இருக்க வேண்டிய 2 அளவுகோல்கள் என்று அது நமக்கு சொல்கிறது. அது என்ன சொல்கிறது? குழம்பின் பாகங்கள் மற்றும் விரிகுழம்பு மற்றும் அசை போடுகிறதுமானவை. இவை சுத்தமாக இருக்கும். இப்போது நீங்கள் ஆடு, செம்மறி, மான், காட்டுமான், கடமான் இதை சுத்தமான விலங்குகள் என்று அழைப்பீர்கள்.
அவர் ஒட்டகத்தைப் போல அசை போடுகிற மெல்லக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறார். அதற்கு விரிகுழம்பு இல்லை. அதற்கு 2 அளவுகோல்கள் தேவை. அவை அசுத்தமானவை. உங்களில் சிலர் அசுத்த உணவிலிருந்து விடுபடுகிறேன் என்று சொல்ல விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். ஆம், அதனால்தான் இயேசு பரிசேயர்களை குறித்து சொல்கிறார். நீங்கள் மாயக்காரர்கள், இரத்தம் உறிஞ்சுபவர்கள். இதன் மூலம் அவர் சொன்னது என்னவென்றால், கொசுக்கள் இல்லாத வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் அங்கே இரத்தம் உறிஞ்சிகளை கண்டிருக்கிறோம். அது அசுத்தமானது என்று சொன்னார்கள். ஆனால் யாரும் பார்க்காத போது அவர்கள் ஒட்டக மாமிசத்தை சாப்பிடுவார்கள். கொசுக்கில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்கள். அந்த வெளிப்பாட்டை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? நீங்கள் மாயக்காரர். ஒட்டகம் அசுத்தமானது. ஆனால் ஒரு சிறிய கொசுவுக்கு நீங்கள் மிகவும் பயப்படுகிறீர்கள். யாரும் பார்க்காத போது ஒட்டக மாமிசத்தை சாப்பிடுகிறீர்கள். நீங்கள் இறைச்சியை சாப்பிடப் போகிறீர்கள் என்றால் அது விரிகுழம்புள்ளதாயிருந்தது, பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமாயிருக்க வேண்டும். இப்போது உங்களில் சிலர் இறைச்சி சாப்பிட ஏற்படுத்தப்பட்ட மனிதர்கள் அல்லவா? நாம் இறைச்சியை கிழிப்பதற்கும் கிழித்தெறியும் தானே கோரை பற்கள். வேறெதற்கு? இதன் பண்பை திரையில் பார்க்கலாமா? இவருக்கு கோரை பற்கள் இருக்கிறது. அவர் சைவ உணவு பிரியர். எனவே இப்படித்தான் எல்லா வகையான கட்டுக்கதைகளும் அதில் உண்டு. மிகப்பெரிய பற்களை கொண்ட யானை, நீர் யானை அனைத்தும் சைவ உணவு உண்பவைகள். எனவே ஜனங்கள் எல்லா வகையானவற்றையும் சொல்கிறார்கள். வேதத்தில் நடந்தது என்ன? ஜல பிரளயத்திற்கு முன்பு பார்த்தால் நிச்சயமாக அப்போது நிறைய தாவரங்கள் இருந்தன. உங்களுக்கு தெரியும், மெத்துசெலா 969 ஆண்டுகள், நோவா 950 ஆண்டுகள், சேத் 912 ஆண்டுகள். வெள்ளம் ஏற்பட்டவுடனே அது குறைந்து 500 ஆண்டுகள், 200 ஆண்டுகள். ஏப்ரஹாம் 175 ஆண்டுகள், யாக்கோபு 147 ஆண்டுகள், தாவீது 70 ஆண்டுகள் என குறைகிறது. தாவீது சொல்கிறான், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அது சுமார் 70 சராசரியாக அவர் சொல்கிறார். அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. எனவே நம் நாட்கள் குறைவாக இருக்கிறது. ஜலப்பிரளயத்திற்கு பிறகு என்ன நடந்தது? தாவரங்கள் அழிக்கப்பட்டன. சுத்தமான சகல மிருகங்களிலும் 7 ஜோடி கொண்டு செல்லும்படி நோவாவுக்கு சொல்லப்பட்டது. அசுத்தமானது 2. ஏன்? அசுத்தமான விலங்குகளை அவர்கள் சாப்பிட அனுமதித்திருந்தால் அழிந்து போன இனங்கள் இன்னும் நிறைய இருக்கும், இல்லையா? ஆனால் சுத்தமான மிருகங்களை பலி செலுத்த மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள். எந்த வகையான மீன் மற்றும் கடல் உணவுகள் வேதாகம ரீதியில் சுத்தமானதாக கருதப்பட்டன? லேவியராகமம் 11:9 ஜலத்தில் இருக்கிறவர்களில் நீங்கள் புசிக்கத்தக்க வல்லது யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதில்களும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். இதற்கு 2 குணாதிசயங்கள். அதற்கான காரணம் நிறைய விசித்திரமான விஷயங்கள் உண்டு. கடலில் இருக்கும் அவற்றில் சில விஷம் நிறைந்தவை. நண்பர்களே, எங்கும் செல்ல வேண்டாம். இன்றைய விளக்க காட்சிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் திரும்பி வருவோம். இது ரகசியம் அல்ல நண்பர்களே. இன்று மில்லியன் கணக்கான மக்கள் உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். இது ஒரு முடக்கவாத நோய். அது வாழ்க்கையை குறுக்கி விடுகிறது. முட்டாள்தனமான உடல்நல குறைபாடுகளுக்காக நாம் ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன்களை செலவிடுகிறோம். அது நம் சரீரங்களை உதவுவதை விட காயப்படுத்துகின்றன. ஆனால் நீங்கள் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டிய சரியான மருந்து வேதத்தில் இருக்கிறது என்று நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆச்சரியமான உண்மைகள் உங்களுக்கு அற்புதமான ஆரோக்கிய உண்மைகள் என்ற சிறப்பு இலவச இணைப்பை அனுப்ப விரும்புகின்றன. இது ஈர்க்கிற முழு வண்ண இதழ் 8 சக்தி வாய்ந்த வேதாகம சுகாதார படிப்பினைகளை நேரடியாக வசீகரிக்கும் வகையில் வழங்குகின்றது. இது இன்று சிறந்த வாழ்க்கை குறித்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதற்கான நடைமுறைகளை எளிதாக்குகிறது. ஒவ்வொரு பாடமும் வண்ணமயமான புதிரான உண்மைகளால் நிரம்பியுள்ளது. இது உங்கள் சரீரம், மனம் மற்றும் ஆவி ஆகியவற்றை முன்பை விட வலுவாக வைத்திருக்க உதவும். உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அழைக்கவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு நிச்சயத்துடன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம். மேலும் தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை அறியலாம். அமெரிக்க கடற்படை சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு ஆய்வை மேற்கொண்டது. அங்கு அவர்கள் கட்டை விரல் விதியாக சுட்டுக் கொல்லப்படும் மாலுமிகள் அல்லது விமானிகளுக்கு என்ன கொடுப்பது என்று, அவர்கள் கப்பலில் மிதக்கும் போது கடல் உணவை சாப்பிட வேண்டுமானால் என்ன செய்ய முடியும், 2ஆம் உலகப் போரின் போது எதை சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது என்று தெரியாது. மில்லியன் கணக்கில் பணங்களை செலவு செய்தார்கள். அவர்கள் ஆய்வு செய்து என்ன கொண்டு வந்தார்கள் தெரியுமா? கடற்படை ஆய்வு இப்படிதான் முடிந்தது. துடுப்புகள், செதில்கள் இருந்தால் சாப்பிடுவது பாதுகாப்பானது. வேதம் சொன்னதை கேட்டிருந்தால் அவர்கள் எவ்வளவு பணத்தை மிச்சப்படுத்தி இருக்கலாம். இப்போது நீங்கள் லேவியராகமத்தில் வாசியுங்கள். லேவியராகமம் 11:10 ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில், அதாவது ஆறுகள், கடல்கள், ஏரிகள் மற்றும் அனைத்து நீர் உயிரினங்கள், சிறகும் செதில்களும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. நாம் ஏன் சிலவற்றை சாப்பிட தேவன் விரும்பவில்லை? கடல் நண்டுகள், இறால், அவை எவ்வாறு பிடிக்கப்படுகின்றன என்று தெரியுமா? அவைகள் தோட்டிகள்.
அவர்கள் அழுகின மீன் தலையை ஒரு பொறிக்குள் வைத்து அவை சுற்றுச்சூழலை சுத்தம் செய்வதற்காக உலகில் உள்ள குப்பை தொட்டிகளாக தேவனால் உண்டாக்கப்பட்டவை. அவைகள் அனைத்து நச்சுகளை சாப்பிடும். அதோடு அசுத்தமான சிப்பிகள் சாப்பிட்டு இறந்த ஒரு ஜனாதிபதியை எனக்கு தெரியும். இந்த இந்த விஷயங்கள் ஆரோக்கியமானவை அல்ல. இறால், அவர்கள் இறாலை பரிமாறும்போது குடலுடன் சேர்த்து முழுமையாக பரிமாறுகிறார்கள். செரிமான பாதை இன்னும் அதிலே அப்படியே இருக்கும். அது தேவனுடையது அல்ல. அந்த விஷயம் உங்களுக்கு நல்லதல்ல. நீங்கள் சிப்புகளை கொண்டிருக்கும் விரிகுடாவின் அடிப்பகுதியில் இருக்கும் மட்டிகள் அனைத்தும் நச்சுகள். அவைகள் சுற்றுச்சூழலை வடிகட்ட உதவ இந்த விலங்குகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவை. அசுத்தமாக கருதப்படும் சில பறவைகளுக்கும் அதே காரியம்தான். எந்த பறவைகள் அசுத்தமானவை? லேவியராகமம் 11, 15 மற்றும் 16 வசனங்களில் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் ஆகிய இவைகளே என்று கூறுகிறது. அதற்கு பிறகு ராப்டர்களும் மாமிச பறவைகளும் அசுத்தமாக கருதப்பட்டன. சுத்தமான பறவைகள் துடுப்புகள், செதில்கள் போன்ற எந்த விதியும் இல்லாதது. ஆனால் சுத்தமான பறவைகள் மேய்ச்சல் பறவைகள், வான்கோழி, கோழிகள், பட்சி போன்றவை. அவை சுத்தமாக இருக்கும். சுத்தமான மற்றும் அசுத்தமான மிருகங்கள் குறித்த நியாய பிரமாணம் சிலுவையில் முடிவடைந்த மோசேயின் சடங்கசாரா நியாய பிரமாணத்தின் ஒரு பகுதியா? சிலர் இதைத்தான் நினைக்கிறார்கள். ஆதியாகமம் 7, 1, 2 வசனங்கள். சிலர் அவை யூதர்களுக்கான சட்டம் என்று சொல்கிறார்கள். சுத்தமான அசுத்தமான நியாய பிரமாணங்கள். நோவா யூதனாக இருந்தாரா? இதை சேர்ந்து படிப்போம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும். யூதர்கள் இருப்பதற்கு முன்பே சுத்தமான மற்றும் அசுத்தமான மிருகங்களுக்கு இடையில் தேவன் வேறுபாட்டை காட்டினாரா? கேள்வி: உங்களில் எத்தனை பேர் நோவாவுடன் தொடர்புடையவர்கள்? அது மிகவும் சரி, நாம் அனைவரும். எனவே தேவன் அதை செய்திருந்தால் இது ஒரு சோதனை. உங்களில் யாராவது சமாளித்தீர்களா என்று எனக்கு தெரியாது. உங்கள் மூதாதையர்கள் நோவாவை தவிர வெள்ளத்திலிருந்து தப்பவில்லை. இங்குள்ள அனைவரும் நோவாவுடன் தொடர்புடையவர்கள். தேவன் வேறுபாட்டை காட்டினார். இது மனித குலத்திற்கான விஷயங்கள். ஒரு கிறிஸ்தவன் வேதாகம அடிப்படையில் மதுபானங்களை பயன்படுத்தலாமா? சில தேவாலயங்கள் நிச்சயமாக அதில் என்ன தவறு என்கிறார்கள். இயேசு அறிந்தினது ஆல்கஹால் அல்ல, அது திராட்சை சாறு. வேதம் கூறுகிறது, நீதிமொழிகள் 20, வேதம் தன்னில் முரண்படாது. திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும். இது இங்கே புளித்த ரசத்தை குறித்து பேசுகிறது. மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தை கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நோவா மது அருந்தினார். அவர் நிர்வாணமாக தடுமாறினார். சங்கடமான ஒன்று நடந்தது என்று வேதம் சொல்கிறது. லோத்தின் குமாரத்திகள் தங்கள் தகப்பனுக்கு மதுவை கொடுத்தார்கள். அவர் தனது குமாரத்திகளுடன் தூங்கினார். ஜனங்கள் மது அருந்தும் போது நல்ல விஷயங்கள் நடக்காது. கிறிஸ்தவர்கள் அதை எழுதக்கூடாது. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் டக், வாரத்திற்கு ஒரு முறைதான் நான் மது அருந்துகிறேன் என்று. கொஞ்சம்தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது. இருக்கலாம். ஆனால் 7 பேரில் ஒருவருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? ஆல்கஹால் போதைப் பொருள். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா? அது வாழ்க்கையை அழித்துவிடும், திருமணங்களை அழித்துவிடும், வாழ்க்கையை அழித்துவிடும், அவர்களின் ஆரோக்கியத்தை அழித்துவிடும். பரலோகத்தில் புகைப்பிடித்தவர்கள் இருப்பார்களா? நான் உங்களுக்கு விரிவாகச் சொல்கிறேன். மார்ட்டின் லூதர் பீர் குடித்தார். நாம் புரிந்து கொண்டதை அவர்கள் புரிந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அற்புதமான கிருபைகள் எழுதிய ஜான் நியூட்டன், அவர் புகைப்பிடிப்பார். அவர் புகைப்பிடித்த போது மருத்துவர்கள் உண்மையில் ஆஸ்துமாவுக்கு புகையிலை பரிந்துரைத்தனர். அதை கற்பனை செய்ய முடிகிறதா? எத்தனை பேருக்கு அது தெரியும்? சொல்லுங்கள். நமக்கு அது நன்றாக தெரியும். சிகரெட்டுகள் மரணத்திற்கு 2வது முக்கிய காரணம். மரணத்தை தடுக்கக்கூடிய காரணம் வட அமெரிக்காவில் புகையிலை. இது உங்களை முன்கூட்டி வயதாக்கிவிடும், உங்கள் குரலை தடிமனாக்கிவிடும், உங்கள் ஆடைகளில் மோசமான வாடை வீசும். இதனால் எந்த நன்மையும் இல்லை. அதற்கு ஊட்டச்சத்து மதிப்பு எதுவும் இல்லை. நான் குழந்தையாக இருந்தபோது 25 காசுகள் ஒரு கட்டு. இப்போது மக்கள் என்ன செலுத்துகிறார்கள் என்று நம்ப முடியவில்லை. இதை கைவிட்ட ஓரிரு வருடங்களில் புதிய கார் வாங்கிவிடுவீர்கள். வேதாகம ஆரோக்கியமான கொள்கைகள் இன்றும் நடைமுறையில் இருக்கிறதா? இப்போது நாம் பல வேதாகம கோட்பாடுகளின் பட்டியலை பார்க்கப் போகிறோம். இவைகள் உலகில் எவ்வளவு ஆரோக்கியமான கொள்கைகள். இப்போது இவை அடிப்படை சுகாதார சட்டங்கள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றன. அவை அனைத்தும் வேதாகமத்தில் உள்ளன. முதலாவதாக, தனிமைப்படுத்துகிற சட்ட செயல்முறைகள் தொற்று நோயை கட்டுப்படுத்தும். எபோலா விவாதத்தில் அவர்கள் எதை பற்றி பேசினார்கள்? நோய் நுண்மங்கள் ஒழிக்கப்பட்ட சூழல் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள், பராமரிக்கப் போகும் நம்ப முடியாத அளவுகளை கவனித்தார்கள். வேதத்தில்
தேவன் அதை சொல்லியிருக்கிறார். அசுத்தமாக இருந்தால் கை கழுவ வேண்டும், முகாமுக்கு வெளியே இருக்க வேண்டும், தொற்று நோயாளியாக இருப்பார்கள், தொற்று குறித்த அனைத்து வகையான சட்டங்களும் இருக்கிறது, வேதத்தில் புரிந்து கொண்டார்கள். இரண்டாவது அடிப்படை விஷயம் மீண்டும் எபோலாவுடன் இணைகிறது. இந்த விஷயங்கள் சில நாடுகளில் நடைமுறையில் இருந்தால் மனித உடல் கழிவுகளை புதைக்க வேண்டும் என்றது கூறுகிறது. இப்போது எனக்கு தெரியும், அதை குறித்து சிந்திப்பது மனதிற்கு உகந்ததாக இருக்காது. ஆனால் நீங்கள் பயணம் செய்திருந்தால் உலகின் பல பகுதிகளுக்கு நான் செல்கிறேன். பெரிய நகரங்களில் கூட அவர்களுக்கு இன்று முறையான சுகாதாரம் இல்லை. எனக்கு தெரியும், அது உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். நான் இப்போது யாரையும் புண்படுத்த விரும்பவில்லை. வேதத்திற்கு திரும்பிச் செல்வோம். வனாந்திரத்தின் வழியாக சென்றாலும் தேவன் அதை குறித்து சில விதிகளை அவர்களுக்கு கொடுத்தார். கழுவுதல். சரீரம் மற்றும் ஆடையை முறையாக கழுவுதல் கிருமிகளை கட்டுப்படுத்தும். தெரியுமா, வேதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறதா? அவர்கள் வனாந்திரத்தின் வழியாக சென்ற போதும் அவர்களுக்கு தண்ணீர் எப்போதும் கிடைக்க தேவன் வழி உண்டு பண்ணி இருந்திருக்கிறார். மோசே பாறையை அடித்தார், தண்ணீர் வந்தது. இந்த நதி வற்றாத நீரூற்றாக இருந்தது. அவர்கள் பயணம் எங்கு சென்றாலும் அது அவர்களை பின்தொடர்ந்தது. அவர்கள் குடிக்க மட்டும் செய்யவில்லை, கழுவவும் செய்தார்கள். அடிக்கடி அது செலவை குறித்து பேசுகிறது. தார்மீக வாழ்க்கையில் இன்று நமக்கு தெரிந்தபடி நிறைய நோய்களை தடுக்க முடியும் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, இது பாலியல் நோய்களை தடுக்கும். லேவியராகமம் 18, நீதிமொழிகள் 5, 1 முதல் 12 வசனங்கள் மற்றும் பல வசனங்கள். பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் ஏராளம் உண்டு மற்றும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறையால் சிலருக்கு ஆபத்தான தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இதை மறக்காமல் நாம் மனதில் கொள்ள வேண்டும். பதில் உடல் நலம் குறித்த மற்றொரு வேதாகம கொள்கை. மிருகங்களின் கொழுப்பை சாப்பிடக்கூடாது. கொழுப்பு மட்டுமல்ல, இரத்தமும். நோய் ஒரு விலங்கிலிருந்து மற்றொரு விலங்குக்கு பரவலாம். ஒரு தாவரத்திலிருந்து எந்த ஒரு நோயும் யாருக்கும் பரவாது. விஷ ஐவி ஏற்றலாம். ஆனால் நோய் விலங்குகளிடமிருந்து விலங்குகளுக்கு பரவும். மேலும் நாம் இரத்தத்தை சாப்பிடக்கூடாது. அப்படியே புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு இரண்டிலும் இரத்தம் தடை செய்யப்பட்டதாக கூறுகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிலர் இதை பழைய ஏற்பாடு என்று சொல்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலும் அது இருக்கிறது. மற்றொரு கொள்கை, வெறுப்பும் கசப்பும் ஒருவரின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சிலர் உடல்நிலை சரியில்லாமல் போவது அவர்கள் உண்ணும் உணவால் மட்டுமல்ல, அவர்களின் மனதில் ஏற்படும் அழுத்தத்தினால்தான். உங்கள் இருதயத்தில் கோபமும் கசப்பும் இருப்பது மன அழுத்தம். இது உண்மையில் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதிகப்படியான உணவு உங்கள் ஆரோக்கியத்திற்கு மோசமானது என பழமொழிகள் சொல்கிறது. தேன் சாப்பிடலாம், ஆனால் அதிகமாக அதை சாப்பிட வேண்டாம் என்று கூறுகிறது. மேலும் நீங்கள் நல்ல விஷயங்களை அதிகம் எடுத்துக் கொள்ளலாம். சுமோ மல்யுத்த வீரர்கள் பொதுவாக வயதாவதால் மரிப்பதில்லை. இது சாதாரணமாக வெளிப்படையாக நல்லதல்ல. நம் சரீரத்துக்கு சரியான ஓய்வு தேவை. சங்கீதம் 127 வசனம் 2, மார்க் 6:31. ஓய்வு நாள் என்பது ஓய்வை குறிக்கும், ஏராளமான தூக்கத்தை பெறுவது. பதில் நமது வேலையின் முக்கியத்துவம். 7ஆம் நாள் ஓய்வு என்று சொல்வது மட்டுமல்லாமல் 6 நாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்றது கூறுகிறது. வேலை. பதில் நேர்மறையான அணுகுமுறை நல்ல மருந்து. நல்ல அணுகுமுறை வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். மகிழ்ச்சியான இருதயம் ஒரு மருந்து போல. இந்த கடினமான சில உண்மைகளை நான் கற்பிக்கும் போது கூட நாம் சில நேரங்களில் புன்னகை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வாழ்க்கை மோசமாக இருக்கிறது. தேவன் நம் சரீர ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுகிறாரா? தேவன் ஆவிக்குரிய விஷயங்களில் அக்கறை காட்டுகிறார் என்று நினைக்கிறேன். வேதம் கற்பிப்பது அதைத்தானா? மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்ன செய்தார்? ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். கர்த்தர் நம் ஆரோக்கியத்தை குறித்து கவலைப்படுகிறாரா? அவர் பலமுறை அற்புதமாக ஜனங்களை சொஸ்தமாக்கினார். சில நேரங்களில் நோய் மரபியல் காரணமாக வருகிறது. சில நேரங்களில் நோய்வாய்ப்பட்ட ஒருவரிடமிருந்து தொற்று பரவுவதாலும் சில சுற்றுச்சூழல் பிரச்சனைகளாலும் கூட வருகிறது. ஆனால் உலகில் பெரும்பான்மையான நோய்கள் வாழ்க்கை வழக்க முறையால் நாம் சுயமாக தேடிக்கொள்வது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் சுகாதார பாதுகாப்பு நெருக்கடி உண்டாகிறது? மருத்துவ நிறுவனங்கள் திவாலாகி விலை உயர்ந்து போகிறது என்று தெரியுமா? வாழ்க்கை முறைகள் காரணமாக, குறிப்பாக மேற்கத்திய கலாச்சாரங்களில் பணக்கார சுகபோக வாழ்க்கை, உடற்பயிற்சியின்மை இவையெல்லாம் ஏராளமாக இருப்பதால் ஜனங்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே நோய்களை கொண்டு வருகிறார்கள். பின்பு பல ஆண்டுகள் போராடுகிறார்கள். அது பேரழிவுக்கு ஒத்த செலவுகளை கொண்டு வருகிறது. நாம் வேதத்தை பின்பற்றினால் நிறைய மருத்துவமனைகளை வணிகப்படுத்துவதிலிருந்து வெளியேற்ற முடியும். 3 யோவான் 2. பிரியமானவனே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்று தேவன் சொல்கிறார். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி. எப்படி? உன் ஆத்துமா வாழ்கிறது போல. எனவே அவர் அதை எந்த வகையான மட்டத்தில் வைக்கிறார்? ஆரோக்கியம், சரீர செழிப்பு மற்றும் ஆவிக்குரிய செழிப்பு வேண்டும். நீங்கள் ஆவிக்குரியதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சரியான ஆரோக்கியம் இருந்து ஒரு பயங்கரமான பாவி என்றால் என்ன லாபம்?
அது உங்களை காப்பாற்றப் போவதில்லை. தேவன் சொல்கிறார், நீங்கள் ஆவியை கவனித்துக் கொள்ளும் போது உங்கள் சரீரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் மனம் தெளிவாகவும் சரீரம் ஆரோக்கியமாகவும் இருப்பது தேவனை ஆராதிப்பதை எளிதாக்குகிறது. பிசாசை எதிர்த்து தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள். யோவான் 10:10 நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன், மேலும் நாம் எந்த மாதிரியான வாழ்க்கையை பெற விரும்ப வேண்டும். இன்னும் ஏராளமாக. இந்த படத்தில் ஒரு மனிதரை பார்க்கிறீர்கள். அவரது பெயர் பனானா ஜார்ஜ். அவர் வெறுங்காலுடன் பனிச்சறுக்கு விளையாடுவார். நான் அதை செய்திருக்கிறேன். அது எந்த இளைஞனுக்கும் மிகவும் கடினம். இந்த படத்தில் அவருக்கு 80 இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் 92 வயது வரை பனிச்சறுக்கை தொடர்ந்தார். 40 வயது வரை பனிச்சறுக்கு செய்ததில்லை. அவர் வாழைப்பழங்களை நேசித்தார். மஞ்சள் உடைகளையே அணிந்திருப்பார். நம் ஆரோக்கியம் தேவனுக்கு ஏன் மிக முக்கியம்? 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது மற்றும் 20வது வசனம் உடையவைகளாகிய என்ன? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மீண்டும் ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று எப்படி? உங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். கவனியுங்கள், நீங்கள் தேவனின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். உங்கள் ஆவி மட்டுமல்ல, உங்கள் சரீரங்களையும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் தேவனை சிந்தையில் மட்டும் ஆராதிப்பது அல்ல, தேவனை ஜீவனோடு ஆராதிக்க வேண்டும். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். உங்கள் வீட்டின் வசதியில் இருந்து நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் இலவச வேதாகம பள்ளியை ஆச்சரியமூட்டும் உண்மைகள் உங்களுக்கு வழங்குகிறது என்று தெரியுமா? தேவனின் வார்த்தையை குறித்து உங்கள் ஆய்வில் உங்களுக்கு உதவ 27 அழகாக விளக்கப்பட்ட பாடங்கள் ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. இந்த இலவச வேதாகம படிப்பு பாடநெறிக்கு இன்றை பதிவு செய்ய biblestudy.aftv.in என்ற இணையதளத்தை காணுங்கள். வேத பாட ஆராய்ச்சியில் போதுமான ஆச்சரியமான உண்மைகளை ஆய்வு செய்ய விருப்பமா? சத்தியம் நிறைந்த இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சந்தோஷமாக காண அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இதன் அற்புதமான உண்மைகளை aftv.org ஊடக நூலகத்தில் காணலாம். aftv.org இல் நீங்கள் காணொளி மற்றும் கேளலை விளக்க காட்சிகள் அனைத்தையும் அதனுடன் அச்சிடப்பட்ட உள்ளடக்கத்தையும் இலவசமாக பெறலாம். வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் உங்கள் கணினி அல்லது மொபைல் சாதனத்தில் இருந்து பெற முடியும். aftv.org பார்வையிடுங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.